கடக ராசிக்காரர்கள் ராகு கேது பயிற்சியில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன என்று பார்க்க போகிறோம். அவர்களுக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும் 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் வருகிறார்கள். இது சற்று தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் தான். 2இல் வரக்கூடிய கேது நீங்கள் வார்த்தை பிரயோகத்தை சரியாக செய்ய விடாமல் ஆக்குவான். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சிறு சிறு விபத்துக்களை ஏற்படுத்துவான். ஆனாலும் அவன் குருவால் பார்க்கப்பட போகிறான் மே 11க்கு பிறகு. அதனால் 8ஆம் இட ராகுவினால் பெரிய பாதிப்புகள் ஏதும் இருக்காது என்றாலும் அந்த ராகு கேது 2-8 இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு விஷக்கிருமிகளால் ஏதேனும் ஆபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது தென்படுகிறது. ஆதலால் நீங்கள் எப்பொழுதும் முகக்கவசம் அணிந்து கொண்டே இருப்பது நல்லது. பாதுகாப்பான உணவு வகைகளையே சாப்பிடுவது நல்லது. தெரு நாய்கள், கடி வண்டுகள் போன்ற விஷ ஜந்துக்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. கடக ராசிக்காரர்கள் அப்போ அவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன? அவர்கள் இந்த 2இல் கேது 8இல் ராகு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் தன்வந்திரி மந்திரத்தை சிறப்பாக சொல்லி வந்தீர்களே ஆனால் உங்களுடைய உடலுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள் அனைத்துமே நீங்கிவிடும். தன்வந்திரி காயத்ரி மந்திரம்: ஓம் ஸ்ரீ பகவதே வாசுதேவாய தன்வந்தராய அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாபய விநாசனாய திரைலோக நாதாய ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக. இதான் அந்த தன்வந்திரி காயத்ரி மந்திரம். ஓம் ஸ்ரீ பகவதே மேலான கடவுளே, வாசுதேவாய வாசுதேவன் என்ற நாமத்தை உடையவனே, தன்வந்தராய தன்வந்திரி என்ற சிறப்பு பெயரை உடையவனே, அமிர்த கலச கஸ்தாய அமிர்த கலசத்தை கையில் ஏந்தி கொண்டு இருக்கக்கூடியவனே, சர்வாபய விநாசனாய சகலவிதமான தீங்குகளிலிருந்தும் எங்களை காத்து அருள் புரிபவனே, திரைலோக நாதாய 3 உலகங்களையும் அலைந்து 3 உலகங்களுக்கும் நாயகனாக இருக்கக்கூடியவனே, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக. அற்புதமான மகாவிஷ்ணு என்ற நாமத்தை உடையவனே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். எம்மை காத்து அருள் புரிவீராக. இந்த தன்வந்திரி காயத்ரி மந்திரத்தை காலையும் மாலையும் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி வந்தால் அனைத்து விதமான நோய் நொடிகளிலிருந்தும் உடல் உபாயதைகளிலிருந்தும் உங்களை நீங்கள் காத்து கொள்ளலாம். கடகராசி நண்பர்கள், அடுத்து 2இல் கேது வரக்கூடியதால் உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களில் தடுமாற்றமும் கல்வியில் சிக்கலும் ஏற்படும் என்பதால் அதற்கு சப்த கன்னியர்களில் பிரம்மனின் அம்சமாக விளங்கக்கூடிய பிராமி காயத்ரி மந்திரத்தை சொல்லி வந்தீர்களே ஆனால் இந்த வாக்கு பிரயோகத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளும் கல்விக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கிவிடும். ஓம் பிரம்ம சக்தியைச வித்மகே தேவர்நாய தீமகி தன்னோ பிராமி பிரஜோதயாத். பிரம்மனுடைய சக்தி அம்சமாக இருக்கக்கூடியவளே, மேலான கடவுளாக விளங்கி எங்களுக்கு அருள்பாலித்து கொண்டு இருப்பவளே, பிராமி என்ற நாமத்தை உடையவளே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். எம்மை காத்து அருள் புரிவாயாக. ஓம் பிரம்ம சக்தியைச வித்மகே தேவர்நாய தீமகி தன்னோ பிராமி பிரஜோதயாத். இனிமேல் அந்த ஸ்தானத்திற்கே வரக்கூடிய ராகு கேது பகவானையும் வணங்க வேண்டுமல்லவா? ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத். நாகவடிவினை உடையவனே, தாமரைப்பூவை கையில் ஏந்தி இருக்கக்கூடியவனே, ராகு என்ற பெயரை உடையவனே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். எம்மை காத்து அருள் புரிவீராக. கேது பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம்: ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதயாத். குதிரை கொடியை கையில் ஏந்தி இருக்கக்கூடியவனே, கையில் சூலத்தை வைத்திருக்கக்கூடியவனே, கேது பகவான் என்ற நாமத்தை உடையவனே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். எம்மை காத்து அருள் புரிவீராக. ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதயாத். இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி வந்தீர்களேயானால் உடல் பிணியிலிருந்து நீங்கள் முற்றிலுமாக பாதுகாப்பாக வைக்கப்படுவீர்கள். உடல் பிணியில் இருந்தெல்லாம் காக்கப்படுவீர்கள். உங்களுடைய கல்வியில் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் விளங்கிவிடும். உங்களுடைய பேச்சாற்றலில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நீங்கிவிடும்.
நீங்கள் அற்புதமாக இந்த காலத்தை எதிர்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த கடகராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்களை நிறைவு செய்கிறேன்.